இந்த உணர்ச்சி வந்தோடனே ஒன்றுக்கு போ, வெளியே வந்தால் அந்த உணர்ச்சி வந்தோடனே வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடியது தூண்டு உணர்ச்சி. ரெண்டாவது உணர்ச்சி வந்து எல்லாவற்றையும் வாங்கி வைத்துவது, ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். மூணாவது உணர்ச்சி காமம். இந்த மூணுக்கு அப்பால் பட்டது மைண்ட் சேஞ்ச், அவுட்டர். இது முதல்ல வாங்கி வச்சுக்கிறது என்ன, குழந்தை பிறந்த உடனே அது பாட்டு கிடக்கும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி 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 அது எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிடும். இதெல்லாம் என் வைரம் தங்கம்னா அது தெரியும், நம்மளை இன்னால தான் இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அது சொல்ல ஆரம்பிக்கும், ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செய்து காட்டும், நம்ம ஊதுனோம்னா அது ஊதி காட்டும். சும்மா நானும் பச்சை தண்ணி கூட எடுத்து வச்சுக்கிட்டு பூங்கும். அது வந்து நம் செய்யும் அறிவை தூண்டி காட்டி கொண்டு இருப்பது. மூன்றாவது அறிவு தான் காமம், குரோதம், கோபம் இதெல்லாம் செய்கிறது. நாலாவது அறிவு தான் சேஞ்ச், மைண்டு சேஞ்ச் ஆகிட்டுனா இந்த மூணே வீணாக்கிடும். அது நாலாவது. அது உடம்பில் இருக்கிற எல்லா உணர்வுகளையும் சொல்லி செய்யக்கூடியது அறிவு. அறிவு காமத்தை தூண்டினாதான் அறிவு செய்யும். மூணாவது அறிவு வாங்கி வச்சு நல்லதே பேசணும், நல்லதே சொல்லணும், நிறைய மைண்டுக்கு வச்சு கற்பனை பண்றது, ஆராய்ச்சி பண்றது, இது நல்லறிவு. இதற்கு மேல இந்த அறிவியே வேலை செய்ய விடாம அந்த மிஷினை நிப்பாட்டுவது தான் தியானம். கடவுளை பார்க்கறதுக்கு இந்த அறிவே வேலை செய்யாம இந்த அறிவை கொடுத்துக்கலாம், பகுத்தறிவுன்னு. அந்த பகுத்தறிவை வேலை செய்ய விடாம கொண்டு போகக்கூடியதுதான் தியானம். தியானம் பண்ணிடும் போது அது ஸ்டடி ஆயிடுச்சுன்னா நீ கடவுளை பார்த்துக்கலாம், அதை இயங்கக்கூடிய ஆபீசரையே பார்த்துக்கலாம். யார் அதை இயங்க வைக்கிறாளோ அந்த அதிகாரியை பார்க்கக்கூடிய தன்மை தான் ஒன்லி தியானம். எல்லாவற்றிலும் மோசம் கோபம், ரெண்டாவது அதை விட மோசம் காமம். காமம் கோபம் ரெண்டும் வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கை வீடு. ரெண்டு மின்மார்க் போட்ட வேண்டியதான். குரோதம்னா கெட்டது, ஆமா, பழி வாங்குதல். லோபம்ங்கிறது அழுத்தமானவங்க, அழுத்தமானவங்களுக்கு பேர் தான் லோபம். வெளியிலேயே சொல்ல மாட்டான், உள்ளேயும் சொல்ல மாட்டான், வஞ்சகம் தீர்க்கிறது. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தீர்த்துட்டு போயிட்டே இருப்பான். மதம் வெறி, அது மதம் சாதாரண மதம், எல்லாத்துக்கும் தெரியும். வெறி